இன்றைய தியானம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சங்கீதம் 46:10. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கோராகின் புத்திரர் இந்த சங்கீதத்திலே தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்படி அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார் என்பதை குறித்தும், தொடர்ந்து பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏன்னா ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் அப்படின்னு எழுதுறாங்க. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அதனால அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதிகளை குறித்து தொடர்ந்து எப்படி கொந்தளிக்கிறது, ராஜ்யங்கள் தத்தளிக்கிறது, ஆனால் கர்த்தர் அவருடைய சத்தத்தை எப்படி முழங்க பண்ணினார், பூமி எப்படி உருகி போயிற்று என்றெல்லாம் எழுதி கொண்டு வருகிறார்கள். 7ஆம் வசனத்திலும் 11ஆம் வசனத்திலும் அந்த சூழ்நிலையில் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று பாடுவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகலாம். 1 நம்ம 3ஆம் வசனம் வாசிச்சோமே, அதுபோல சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம், இனி நடக்கலாம். ஆனாலும் நமக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும். சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஏன்னா அந்த அடைக்கலமானவர் எப்படிப்பட்ட செய்கைகளை செய்தார்னு 9 அந்த கோராகின் புத்திரர் பாடுறாங்க. பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்ல ஒடிக்கிறார், ஈட்டிய முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால அவர் சுட்டெரிக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு கர்த்தர் என்னை உங்களை பார்த்து சொல்றார், மகளே மகனே, எப்படிப்பட்ட சூழ்நிலையை நீ கடந்து போய் கொண்டிருந்தாலும் நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். நான் தான் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியில நான் தான் உயர்ந்திருப்பேன்னு நம்முடைய தேவன், சேனைகளின் தேவன், யாக்கோபின் தேவன், நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் நமக்கு சொல்றார். நம்ம மௌனமா அமர்ந்திருக்க கிருபை தாங்கன்னு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹாபக்குக் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார், கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவது. கர்த்தரோவென்றால் எங்க இருக்கிறார்? தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமியெல்லாம் என்ன செய்யணுமா? அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆபகுக் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்பா, என்னால் அமைதியாக இருக்கவே முடியல, நான் தான் ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே, அமர்ந்திருந்து நீர்தான் தேவன் என்று அறிந்து கொள்ளும் ஞானமுள்ள இருதயத்தை, பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு திறந்து தாங்கன்னு இன்னைக்கு நம்ம ஜெபிப்போம். பிரியமானவர்களே, 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல ஸ்தோத்திர சங்கீதம் என்று சொல்லி அந்த சங்கீதத்தினுடைய தலைப்பில் நம்ம வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் பாடுகிறான், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். இந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கும் என்றால் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தரே தேவன் என்று அறியணும். நாம் அல்ல, அவரே நம்மளை உண்டாக்கினார். நம்ம அப்பா அம்மாவால் நம்ம பிறந்தோம் நம்ம சொல்ல முடியாது. கர்த்தரே நம்மை உண்டாக்கினார். நாம் யாரு? அவருடைய ஜனங்கள், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். ஆமெனக்கன்மாந்தவர்களே, இப்போ நமக்குள்ள நம்முடைய தேவனை குறித்த தெளிந்த ஒரு அறிவு இருக்கணும். வாலிபன் ஆகிய தாவீதை குறித்து 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 46ஆம் வசனத்தில் கோலியாத்தை பார்த்து தாவீது பேசுகிற அந்த வார்த்தையை நம்ம படித்தோன்னு சொன்னால், அந்த தாவீது எப்படி தன் தேவனை அறிந்து கொண்டிருந்தார் என்று சொல்லி விளங்கிக் கொள்ள
முடியும். வாசிக்கலாமா? இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். யார் சொல்றா? சின்ன தாவீது, பெரிய யுத்த வீரன்னு சொல்றாங்களே கோலியாத்து, அவனுக்கு முன்னாடி நின்றுட்டு சொல்றான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். என்ன ஒரு தைரியமான அறிக்கை பாருங்க பிரியமானவர்களே. அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அவனுடைய சக்சஸ்க்கு காரணமே இதுதாங்க. இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். உண்மையாகவே அறிந்து கொண்டார்களா இல்லையா பிரியமானவர்களே? இந்த சின்ன தாவீது செய்த இந்த போல்டு டிக்ளரேஷன், விசுவாச அறிக்கை, பூலோகத்தார் எல்லாரும் கர்த்தரே தேவன் என்று அறியும்படிக்கு கர்த்தர் உதவி செய்தார். இந்த காலையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் யார் என்ற ஒரு அறிவு நமக்கு வேணும்னு இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம். சங்கீதம் 46:10 படி நாங்கள் எல்லோரும் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு தாருமப்பா. சங்கீதக்காரனாகிய தாவீதை போல நாங்களும் அறிக்கை செய்ய, இஸ்ரவேலில் எங்கள் தேவன் ஒருவர் உண்டு என்று இந்த பூலோகம் முழுவதும் அறிந்து கொள்ளும்படிக்கு நாங்கள் விசுவாச அறிக்கை செய்ய, மௌனமாய் இருக்க, நீரே தேவன் என்று அமர்ந்து கொண்டிருந்து உம் நாமத்தையே நாங்கள் உயர்த்த எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவையற்ற பயத்தை கொண்டு வந்து எங்களை பலவீனப்படுத்த நினைக்கிற பொல்லாத ஆவியே, சூழ்நிலைகளை கண்டு எங்களை அவிசுவாசத்துக்குள்ளாய் வழிநடத்த நினைக்கிற பொல்லாத சத்ருவின் கிரியைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கிறோம். நம்முடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.